Hi, hello, welcome to Neonlight channel. நான் உங்க லதா. நாம இன்னைக்கு 12th standard P block elementsல continuation பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் இதுல பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது inert pair effect. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு இது டீடைலா புரியும். இதுவரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாதாரணமா உங்களுக்கு தெரியும் அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்கா லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் அல்கலி மெட்டல்ஸ் குரூப் 1 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன 1, அதாவது +1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னாக்கா ஒரு எலக்ட்ரானை இது என்ன செய்யும் லூஸ் பண்ணி ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும். அப்படிங்கும்போது இதுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும்தான் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ இருக்கும் ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும்தான் அது இழக்கிறதுனால இது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். இது ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் கிளியராக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துக்கங்க. அதே மாதிரி இப்போ சோடியத்துக்கு அட்டாமிக் நம்பர் என்ன 11. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன 1s2 2s2 2p6 3s1. இப்போ பாருங்கள் அவுட்டர் மோஸ்டில் என்ன இருக்குது 3, அதான் அவுட்டர் மோஸ்ட் செல் என்ன 3s1. அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த ஒரு எலக்ட்ரானை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் சொல்கிறோம். இப்போ அவுட்டர் மோஸ்ட் செல்லுங்கிறது தேர்ட் செல். இதில் தேர்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன +1. அப்போ ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த அல்கலி மெட்டல்ஸ்க்கு எப்படி எழுதுவோம் NS1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஏன்னாக்கா லித்தியத்துக்கும் NS1 தான் முடியும், சோடியத்துக்கும் அதே மாதிரி தான் முடியும். நீங்கள் வரிசையாக எதுக்கு போட்டாலும் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எந்த எலிமெண்ட்டுக்கு நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டாலும் அது அவுட்டர் மோஸ்ட் செல்லில் அந்த எஸ் பிளாக்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். அப்படிதான் இது முடியும். அதனால ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை என்னன்னு சொல்றோம் NS1 அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஜென்ரலா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். அல்கலின் எர்த் மெட்டல்ஸில் நம்ம பெரிலியம் மெக்னீஷியம் கால்சியம் இதெல்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன +2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் பாருங்கள் 4. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன 1s2 2s2. அப்போ 4 வந்துருச்சு அவங்களுக்கு எலக்ட்ரான். அப்போது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ இருக்குது 2 எலக்ட்ரான் இருக்குது. அதனால் இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2. அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன தான் +2 அப்படிங்கிறது தான் அல்கலின் எர்த் மெட்டல்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ தான் நம்ம இன்னட் பேர் எஃபெக்ட்டுக்கு வர்றோம். இன்னட் பேர் எஃபெக்ட் அதாவது பி பிளாக் எலமெண்ட்ஸில் இன்னட் பேர் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னட் பேர் எஃபெக்ட்னா என்ன, அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம், ஏன் அந்த நேம் வந்துச்சு எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸில் 13 14 15 16 இந்த 4 குரூப்லையும் இந்த எஃபெக்டை நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். சாதாரணமாக இப்போ குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு ஷெல்லில், அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கோ அதை பொதுவாக நம்ம என்னன்னு சொல்கிறோம் குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 13th குரூப்பில் 13th குரூப்போட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP1 அப்படின்னா இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் லாஸ்ட் செல் அப்படின்னு 2+1 அப்போ எவ்வளோ வரும் 3. அப்போ 13th குரூப்போட குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் அதில் இருக்க எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன 3. இப்போ 14th குரூப்புக்கு அதே மாதிரி 2+2 4ன்னு வரும். 15th குரூப்புக்கு 2+3 5ன்னு வரும். 16th குரூப்புக்கு 2+4 6ன்னு வரும். இது உங்களுக்கு புரியுதா? அதாவது ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கணும். அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணோம்னா அதுதான் என்னது குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆனால் நீங்கள் சாதாரணமாக பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன் பி பிளாக் எலமெண்ட்ஸ் மட்டும் என்ன செய்யும் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எக்ஸிபிட் பண்ணும் காமிக்கும். அப்போது அதுக்கு குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா 3 மட்டும்தானே இருக்கணும். அப்போ எப்படி வேரியபிளாக காமிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் சொல்கிறோம் இல்லையா, அதுவே ஸ்டேபிளா அப்படின்னா ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு ஒன்று பார்க்கலாம். அதுவே ஸ்டேபிளா அப்படின்னு கேட்டாக்கா எல்லா எலிமெண்ட்டுக்கும் அப்படி இருக்கிறது இல்லை.
இப்போ இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இன்னர்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு மந்தத்தன்மை உள்ளது. அப்போ அது என்ன செய்யாது, எலக்ட்ரானிக் ரியாக்ஷனில் அந்த எலக்ட்ரான் வந்து என்ன செய்யாது, பார்ட்டிசிபேட் பண்ணாது. அப்போ பேர் அப்படின்னா என்ன, ரெண்டு. இதை தான் நம்ம இன்னர்ட் பேர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். அப்போ எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, NS2 அப்படின்னு போடுறோம் இல்லையா, அந்த ரெண்டு S எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு S எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யாது, ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாது. அதனால தான் இதை என்ன சொல்கிறோம், இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பற்றி நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம். இப்போ குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 13th குரூப்புக்கு நம்ம இன்னர்ட் பேர் எஃபெக்டை வச்சு பார்க்குறோம். அப்போ குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 3ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 3 அதில் ரெண்டு எலக்ட்ரான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது அப்படின்னு சொன்னாக்கா, அதை ரெண்டை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், லெஸ் பண்ண போகிறோம். அப்போ 13th குரூப்பில் என்ன இருக்கும், 3 - 2 = 1. அப்போ ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 13 குரூப்புக்கு என்னென்னா +1. அப்போ 14க்கு +2, 15க்கு +3, 16க்கு +4. புரியுதா உங்களுக்கு? அதாவது குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவோ அதில் 2 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த இன்னர்ட் பேர் எஃபெக்ட் எங்கே இருக்குது பி பிளாக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the heavier post transition elements belonging to the groups 13 to 16, the most stable oxidation state is 2 less than the group oxidation state, and there is a reluctance to exhibit the group oxidation state. புரியுதா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொன்னது தான் இது உங்களுக்கு. குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் 2 லெஸ் பண்ணால் என்ன கிடைக்குதோ அதுதான் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்குது. எந்த எலமெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸுக்கு. அப்போ ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? அப்படி தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன செய்ய முடியும், அதில் எப்படி இன்னர்ட் பேர் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். புரியுதா? இப்போ பாருங்கள், நீங்கள் பீரியாடிக் டேபிளை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்காண்டியத்துலேருந்து ஜிங்க் வரைக்கும் உள்ளது, அதாவது அந்த பிங்க் கலரில் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து என்னது, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அதே மாதிரி அடுத்த பீரியடில் பார்த்தீங்கன்னா, இட்ரியத்துலேருந்து கேட்மியம் வரைக்கும் இருக்கிறது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அதே மாதிரி லாந்தனம்லேருந்து மெர்க்குரி வரைக்கும் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸை தாண்டின உடனே பி பிளாக் எலமெண்ட்ஸோட அந்த குரூப் வருது உங்களுக்கு. அப்போ பீரியடில் ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், ஜிங்க்குக்கு அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குது, கேலியம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கேட்மியத்துக்கு அடுத்த எலமெண்ட் இண்டியம். அதே மாதிரி மெர்க்குரிக்கு அடுத்த எலமெண்ட் தாலியம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து தான் என்னன்னு சொல்கிறது, போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அதாவது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸுக்கு போஸ்ட்னாக்கா பின்னாடி அப்படின்னு அர்த்தம். இப்போ போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னால் டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு பின்னாடி. அப்போ ஹெவியர் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்னா, ஹெவியான ஆட்டம்ஸுக்கு எலமெண்ட்ஸுக்கு. அப்போ ஹெவியான எலமெண்ட் எங்கே இருக்கும், நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. மேலே பீரியடில் குரூப்பில் நீங்கள் பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டை விட கீழே குரூப்பில் டவுன் ஆகிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஆட்டமோட சைஸ், அந்த எலமெண்ட்டோட சைஸ் என்ன ஆகிக்கிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ ஹெவியர் எலமெண்ட்டு எங்கே இருக்கும், அப்போ ஒரு குரூப்பில் மேலேருந்து கீழே வரும்போது கீழே வந்து ஹெவியர் எலமெண்ட் இருக்கும். அப்போது ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு புரியுதா? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸுக்கு பின்னாடி ஹெவியானதுன்னா குரூப்பில் கீழ்ப்பகுதியில் வரக்கூடிய பி பிளாக் எலமெண்ட்ஸ். இது மட்டும்தான் என்ன செய்யும், இன்னர்ட் பேர் எஃபெக்டில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வருதுனாக்கா, கேலியம், அதுக்கப்புறம் இண்டியம், அதுக்கப்புறம் டின், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தாலியம், லெட், பிஸ்மத். கேலியம்னா Ga, இண்டியம்னா In, டின்னுனா Sn, தாலியம்னா Tl, லெட் அப்படின்னா Pb, தென் பிஸ்மத் அப்படிங்கிறது Bi அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. இது மட்டும்தான் என்னது, ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பீரியாடிக் டேபிள் பார்க்குறீங்க. இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் மெட்டல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டிரான்சிஷன் மெட்டல்ஸுக்கும் அதுக்கப்புறம் நம்ம மெட்டலாய்ட்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, இதுக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய வீடியோவில் போய் பாருங்கள். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்.
புரியுதா உங்களுக்கு? டிரான்சிஷன் மெட்டல்ஸுக்கும் அதுக்கப்புறம் மெட்டலாய்ட்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது. உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா கலர் வேரியேஷனோடையே கொடுத்துருப்பாங்க. பிங்க் கலரில் இருக்கிறது, இந்த சென்டரில் இருக்கிறது எல்லாமே டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். மேலேயே உங்களுக்கு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு எழுதி இருக்கும். அதுக்கப்புறம் மெட்டலாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். ரெண்டுக்கும் நடுவில் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வயலட் கலரில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னது, அது ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இதில் மட்டும்தான் இன்னட் பேர் எஃபெக்ட் வந்து நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது இப்போ பாருங்கள், பி பிளாக் எலமெண்ட்ஸோட டேபிள் மட்டும் இது. இப்போ இதில் பாருங்கள், அப்போ ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேலியம், இண்டியம், தாலியம், டின், லெட், பிஸ்மத் அண்ட் பொலேனியம். இதை மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ தான் இன்னட் பேர் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன் ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் த அவுட்டர் எலக்ட்ரான்ஸ்னால் என்ன, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஹாவ் எ டெண்டன்சி டு ரிமைன் இன்னர்ட். திரும்பவும் அது எப்படியே இருக்கும், இன்னர்ட்டாகவே இருக்கும். அண்ட் ஷோ ரிலக்டன்ஸ் டு டேக் பார்ட் இன் பாண்டிங் நடக்கும்போது அந்த அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய அந்த என்எஸ் எலக்ட்ரான்ஸ் மட்டும் எப்படி இருக்கும், இன்னட்டாக இருக்கும். அது வந்து வெளியில் வராது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்னட் 2 எலக்ட்ரான்ங்கிறதுனால பேர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு அது வந்து டீப்பாக பார்க்க போகிறோம் எப்படின்ட்டு. இப்போ போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் இது வந்து 13th குரூப் இல்லையா? இதில் போரானோட அட்டாமிக் நம்பர் 5, அலுமினியத்துக்கு 13, கேலியமுக்கு 31, இண்டியமுக்கு 49, தாலியமுக்கு 81. இதுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். அதாவது நம்ம சாதாரணமாக ஃபுல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம், அதையும் ஷார்ட் பண்ணி எழுதுறதுக்கு இப்படியும் எழுதலாம். இது பார்த்தீங்கன்னா ஹீலியத்துக்கு வந்து என்ன அட்டாமிக் நம்பர் 2 போயிடுச்சுன்னா 5ல் 2 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும், 3 இருக்கும். அப்போ மிச்சம் இருக்கிறது தான் நம்ம அவுட்டர் மோஸ்ட்டாக எழுத போகிறோம், 2s2 2p1. ஹீலியம் போட்டு 2s2 2p1. இதுதான் வந்து போரானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அடுத்தது நியான் 3s2 3p1. இப்போ நியானோட அட்டாமிக் நம்பரையும் இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13 வந்துடும். அதேமாதிரி ஆர்கான் 3d10 4s2 4p1, கிரிப்டான் 4d10 5s2 5p1, xenon 4f14 5d10 6s2 6p1. இதுதான் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறதே முன்னாடியே ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். ஆட்டமில் நடுவில் என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸுக்கும் அது வந்து எலக்ட்ரான்ஸுக்கும் இடையில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இது என்ன செய்யும், நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய அந்த புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவ்லி சார்ஜ். அப்போ இது புரோட்டான் என்ன செய்யும், எலக்ட்ரானை தான் பக்கம் நோக்கி இழுக்கும். சரியா? இந்த மாதிரி இழுக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நிறைய ஷெல் வந்து போய்கிட்டே இருக்கும்போது நடுவில் டி எலக்ட்ரான்ஸ், எஃப் எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் வரும்போது இந்த டி எஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னாக்கா எஸ் எலக்ட்ரான்ஸை விட டியும் எஃப்பும் எப்படி இருக்குன்னா டிஃப்யூஸ் ஆகி இருக்கும் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம். அதனால் அது என்ன செய்யாது, கரெக்டாக அந்த ஷீல்டிங் எஃபெக்டை செய்யாது. அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதை என்ன செய்யாது, தள்ளாது. உள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கும் வெளில இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கும் என்ன இருக்கும், ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு எதிர்ப்பு விசை இருக்கும். அதை வந்து இது ஒழுங்காக செய்யாது. டியும் எஃப்பும் இருந்தாக்கா அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து ஒழுங்காக இருக்காது. அதனால் அது என்ன செய்யும், இன்னமும் கொஞ்சம் உள்நோக்கி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸை இழுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த எஸ் எலக்ட்ரானையும் நல்லா பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறதுனால வெளியில் போகும்போது எஸ் எலக்ட்ரானை என்ன செய்யாது, பாண்டிங்கில் ஈடுபடாது. அந்த எஸ் எலக்ட்ரான் நியூக்ளியஸை நோக்கி இழுக்கப்படும். இது ஏன் நடக்குது, புவர் ஷீல்டிங் எஃபெக்டால் நடக்குது. இந்த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஏன் வருது, டிஎன்எஃப் எலக்ட்ரான்ஸ்னால வருது. அப்போ டிஎன்எஃப் எலக்ட்ரான்ஸ்னால ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியும் எஃப்பும் எப்படி இருக்கும், டிஃப்யூஸ் ஆகி இருக்கும். அதனால் அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை கரெக்டாக கொடுக்காது. அதனால் புரோட்டான் எலக்ட்ரானை பயங்கரமாக இழுக்கும். அப்போ அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அது இழுக்கும் போது எஸ் எலக்ட்ரான்ஸ் இன்னும் அதோட பைண்ட் ஆகிடும் புரோட்டானோட. அதனால என்ன ஆகிடும்னாக்கா ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் என்ன ஆகும்,
பாண்டிங்கில் ஈடுபடும், 2 எலக்ட்ரான் ஈடுபடாது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். அப்போ இந்த இன்னட் பேர் எஃபெக்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா DNF எலக்ட்ரான்ஸோட புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுதா அப்போ உங்களுக்கு? அதே தான் இப்போ இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. Because of the poor shielding effect, the outermost s electrons pulled by the proton in the nucleus. புரியுதா? புரோட்டான் வந்து outermost எலக்ட்ரான்களை என்ன செய்யுது, உள்ளே இழுக்குது. என்ன எலக்ட்ரான்ஸ் இழுக்குது? s எலக்ட்ரான்ஸை நல்லா இழுத்து வச்சுக்குது. ஸோ இட் இஸ் நாட் இன்வால்வ்ட் இன் த பாண்டிங். அதனால் இது எப்படி இருக்குது, இன்னட்டாக இருக்குது. அப்போ இன்னட்டாக இருக்கிறதுனால அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய அந்த p எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுது, ரியாக்ஷனில் ஈடுபடுது. ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்போ என்னவாக இருக்கும், ஒரு எலக்ட்ரான் தான் ஈடுபடுறதுனால +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். அப்போது ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும், +1 இருக்கும். இதனால தான் நீங்கள் பார்க்கும்போதே அலுமினியம் 3+ அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னாக்கா அலுமினியத்தில் இந்த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இல்லை. ஏன்னா அங்கே D எலக்ட்ரான்ஸ் F எலக்ட்ரான்ஸ் இல்லை. இப்போ அலுமினியத்துக்கு பாருங்கள் 13 அட்டாமிக் நம்பர். அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவாக இருக்குது, அவுட்டர் மோஸ்டில் என்ன இருக்குது, 3s2 3p1 இருக்குது. இதில் D எலக்ட்ரான்ஸோ F எலக்ட்ரான்ஸோ இல்லாதனால என்ன செய்யுது, இதில் ஷீல்டிங் எஃபெக்ட் கரெக்டாக நடக்குது. ஷீல்டிங் எஃபெக்ட் கரெக்டாக நடக்கிறதுனால இதில் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்கில் ஈடுபடும் அப்படின்னா 3 எலக்ட்ரானும், அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரான்ஸும் என்ன செய்யும், பாண்டிங்கில் ஈடுபடும். அதனால இதை என்னன்னு சொல்கிறோம், அலுமினியம் 3+ தான் எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். அலுமினியம் +1 எப்படி இருக்காது, ஸ்டேபிளாக இருக்காது, அலுமினியம் 3+ஓட கம்பேர் பண்ணும்போது. புரியுதா உங்களுக்கு? இப்போ AL அதாவது அலுமினியம் 3 அயான் ஸ்டேபிளா, அலுமினியம் 1 அயான் ஸ்டேபிளா அப்படின்னு உங்களை கேட்டாங்கன்னா அலுமினியம் 3 அயான் தான் எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். அதே கான்ட்ரவர்சியாக பார்த்தீங்கன்னா அதே குரூப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் தாலியத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தாலியம் 1 அயான் தான் எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். தாலியம் 3 அயான் எப்படி இருக்கும், அன்ஸ்டேபிளாக இருக்கும். எதோட கம்பேர் பண்ணும்போது, தாலியம் 1ஓட கம்பேர் பண்ணும்போது. இப்போ தாலியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 81, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4f14 5d10 6s2 6p1. இதுதான் அவுட்டர் மோஸ்டில் இருக்குது. இப்போ இதில் Fவும் இருக்குது Dயும் இருக்குது. அப்போ FD எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், டிஃப்யூஸ் ஆகி இருக்கும். அப்போ அதனால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கரெக்டாக கொடுக்க முடியாது. அதனால் ப்ரோட்டான்ஸ் என்ன செய்யும், எலக்ட்ரான்ஸை உள்நோக்கி இழுக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான், ஒரு p எலக்ட்ரான் மட்டும்தான் என்ன செய்யும், பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். அந்த மாதிரி இன்வால்வ் ஆகுறதுனால தாலியம் +1 இதுதான் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்போ அலுமினியம் 3 குளோரைடு ஸ்டேபிளா அப்படின்னு கேட்டாக்கா ஆமாம். அதே தாலியம் 3 குளோரைடு அன்ஸ்டேபிள். ஏன்னா தாலியம் 1 குளோரைடு தான் எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ தாலியம் 3 குளோரைடு என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டிசோசியேட் ஆகும். எப்படி டிசோசியேட் ஆகும், தாலியம் 1 குளோரைடாகவும் குளோரினாவும் அது டிசோசியேட் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். நீங்கள் குரூப்பில் எந்த ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸுக்கு கேட்டாலும் அந்த ஹெவியர் டிரான்சிஷன் மெட்டல்ஸுக்கு மட்டும் நீங்கள் என்ன சொல்லணும், அதாவது +1 அயான் தான் எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போ மற்ற எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க, +3 வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். கொஸ்டின் வந்து உங்களுக்கு இப்படி ரீசனபிள் கொஸ்டினாக தான் இதில் நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது டோட்டலாக இன்னட் பேர் எஃபெக்ட்னா என்ன, in heavier post-transition metals, the outer s electrons have a tendency to remain inert and show reluctance to take part in the bonding, which is known as inert pair effect. This effect is also observed in the groups 14, 15, 16. இப்போ 13 குரூப்புக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் 14, 15, 16ல் இருக்கக்கூடிய ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்லையும் இது என்ன செய்யுது, இந்த இன்னட் பேர் எஃபெக்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.